மணப்பாறையில் ஃபேமஸ் முறுக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்குறோங்க. ஆனால் கத்திரிக்காயுமே மணப்பாறையில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. மணப்பாறை கத்திரிக்காய்னா வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கத்திரிக்காயை வச்சு தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். 1/2 கிலோ கத்திரிக்காய் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த தொக்கு நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காவெல்லாம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் எப்போதுமே நம்ம கட் பண்ணையில் தண்ணியில் போட்டுட்டோன்னா கத்திரிக்காய் கருத்து போகாதுங்க. அதுக்காக தான் நம்ம தண்ணியிலையே போட்டு வைக்கிறோம். நித்தம் நெல்லிச்சோறு நெய்மனுக்கும் கத்திரிக்காய். இந்த பாட்டு இந்த கத்திரிக்காவுக்கு ரொம்ப பொருந்துங்க. அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கு. நல்லெண்ணெய் தான் நான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. நல்லெண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண கத்திரிக்காவெல்லாம் நல்லெண்ணெயில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில்லையே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா முருகி வரணும் கத்திரிக்காயெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே கடுகுளுந்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம கத்திரிக்காவை வறுத்து எடுத்துக்கணும். இது மாதிரி பொன்னிறமாக தான் இருக்கணும் கத்திரிக்காய். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை இதிலே நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு வெங்காயமே போதும். இதோட கொஞ்சமாக ஒரு 4-5 பூண்டு நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். உப்பும் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சாம்பார் தூள்லே காரம் இருக்கும், அதனால் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். புளி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரைச்ச புளி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு வருது. இதிலையே நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயையும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ஆயிலே போதும். இதுக்கு மேலே ஆயிலெலாம் எதுவும் நம்ம சேர்க்க வேணாம். வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை நல்லா இதில் கிளறி கொடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சிம்லே ஒரு 1/4 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா நல்லா பிரண்டு வந்துடும் எல்லாம். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிருச்சு. நித்தம் நெல்லிச்சோறு நெய்மனுக்கும் கத்திரிக்காய்.